ப்ரௌன் சுகரே குடிச்சாருன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது பண்ணலையே. அப்படி ஒரு வேலை அது ப்ரூவ் ஆகப்படுது. குழந்தை குடிச்சிருச்சேம்மா, எப்படிம்மா நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? அதுவும் அவங்க ஆட்சி நடக்குது, டிஜிபி அவங்க டிஜிபி தான் இருக்காங்க. நியாய தர்மம் கடைபிடிச்சா என்ன ஆகும்? இவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியல. முதல்ல மாத்திரையை தண்ணியில் ஊற போடணும், அதுக்கப்புறம் அதை நொறுக்கி காய வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த காடை வச்சு நீங்கள் பாதியிலேருந்து தான் வந்து அதை எடுத்துருக்காங்க. மாத்திரையே ஒரு குழந்தைக்கு இப்படிலாம் நுணுக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு மருத்துவருக்கும் மீறிய ஒரு நாலேஜபிளாக இருக்கிறதுனால கூட அவர் அமைச்சராக இருக்கலாம்ல. பீச்சில் உட்காந்து என்னைக்கோ சரக்கு அடித்ததை இன்றைக்கி எடுத்து போடுறாங்க, அது தப்பு இல்லையா? போன மாதம் நீங்கள் குடித்த மாதிரி தெரியுது. கற்பழிப்பு நடந்துட்டு போகுது, அதை எதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் போடுறீங்க? நடக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க? கற்பழிப்புன்றீங்க, அவங்க தான் 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் வெளியே போகாமல் தான் இருக்கல. வேண்டுமென்றே வந்து நீங்கள் விஜய் ஆட்சி களங்கம் கற்பிக்கிற மாதிரி. இந்த ஜாதி வேறு அந்த ஜாதி வேறுன்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியணும்ல, நம்ம வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறோம், எப்படியும் நம்மளை வெட்டி கொண்டுருவாங்க. விஜய் அண்ணா ஆட்சியில் நம்ம அவர் பேரை காப்பாற்றுன்றா எங்கேயா ஓடி இருக்கலாம். இல்லை அதையே தான் அந்த பொண்ணு இப்போ வந்திருக்கு, லவ் பண்ணியிருக்கு, கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆணவ படுகொலைன்னு எப்படி சொல்ல முடியும்? காசிசத்தை ஒழிச்சிட்டார்ல அவர். யார் விஜய் வந்தானே தெரியாதா அவங்களுக்கு? ஹலோ காந்தம் மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ட்ரக் இஷ்யூஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு மினிஸ்டர்ஸ் பண்ற அலப்பறைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அநியாயமா இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடியே நம்ம சிஎம் சார் வந்து மேரத்தான் ஓடினாரு. கில்லி ஷரத் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவரோட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு, ஒரு ட்ரக்கை வந்து யூஸ் பண்றாருங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல. ஸோ இது வந்து உண்மையாவே அவர் யூஸ் பண்றாரா இல்லை வேற ஏதோ பண்றாரா இல்லை அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க உங்களை ஜெயிலில் போட்டு போறாங்க, உங்க மேல வழக்கு துரத்துறாங்க. அவர் ட்ரக்கை யூஸ் பண்றாருன்னு சொல்லாதீங்க. அந்த ட்ரக்கு வந்து மருந்து, மாத்திரையும் பேராசிட்டமாலும் ட்ரக்கு தான். அந்த ஆங்கிள் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் ட்ரக்கு அடிக்ட்ன்ற மாதிரி அவர் ஏதோ ப்ரௌன் சுகர் அடித்த மாதிரி சொல்கிறீங்க, அப்படி கிடையாது. பேராசிட்டமாலும் ட்ரக்கு தான். அதனால் நீங்கள் அந்த ஆங்கிளில் தானே கேட்டீங்க, அதை சொல்லிட்டிங்கன்னா தான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ என்னன்னா, ஒரு மாத்திரையை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 லட்ச ரூபா தரோம், அந்த கார்டை வச்சு மாத்திரையை ஃபோனில் நுணுக்கி காட்டுங்க அப்படின்னு. அது மாத்திரையை நுணுக்கி காட்டுங்க அப்படின்றது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது பண்ணலாம், அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதுக்கு என்னென்னா, இவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியல. முதல்ல மாத்திரையை தண்ணியில் ஊற போடணும், ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை நொறுக்கி காய வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த காடை வச்சு நீங்கள் பாதியிலேருந்து தான் வந்து அதை எடுத்துருக்காங்க. இது அந்த நொறுக்கிற இதை தள்ளுறாரு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார்ன்றது உங்களுக்கு தெரியாமல் தவறுதலாக அவர் மேலே தப்பாக சொல்கிறாங்க. மாத்திரையை தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை நொறுக்கி அதுக்கப்புறம் காய வச்சு ஒதுக்கியிருக்காரு. ஸோ அதனால் அது வந்து அது தவறாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. அது போதை மாத்திரையான்றது தெரியல, அவர் இல்லைன்றாரு. அப்படி ஒரு வேலை அது ப்ரூவ் ஆகப்படுது, போதை மாத்திரை தான் அப்படிங்கும்போது அவருக்கு எப்படி ப்ரூவ் ஆகும்? இல்லை சார், அந்த மாதிரி ப்ரூவ் ஆகப்படுது. அதுதான் குழந்தை குடிச்சிருச்சேம்மா, எப்படிம்மா நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்? அந்த மருந்தை வந்து அவங்க குழந்தை குடிச்சா அது வளர்ந்துருச்சு, இவ்வளோ பெருசு 2 வருஷம் காய்ச்சல்லாம் சரியாகி போய் வேகமாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை எவ்வளோ ஹார்லிக்ஸ் குடிச்சிருக்கோம், அதை குடிச்சு எல்லாமே கலந்து போயிருக்கும், ரத்தத்தோட கலந்து. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்லை சார், ஏன்னா அவர் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதாவது அந்த மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னா காட்டியிருக்காருமா. பட் இப்போ எப்படி அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அது பாராசிட்டமால் மாத்திரையா எதான்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் ஜூம் பண்ணி பார்த்தாலும் ஒரு பொடி இருக்குன்னு தெரியும். அது என்ன பொடின்னு தெரியணும்ல. அதுவும் அவங்க ஆட்சி நடக்குது, டிஜிபி அவங்க டிஜிபி தான் இருக்காங்க. முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து முதலமைச்சர். அப்போ நியாய தர்மம் கட்டாயம் கடைபிடிக்கப்படும். நியாய தர்மம் கடைபிடிச்சா என்ன ஆகும்? அவர் இல்லைன்றாரு, அதுதானே உண்மைன்னு ஆகும். நியாயப்படி என்ன, அவர் இல்லைன்றாருல. அப்போ நீங்கள் முதலமைச்சராக டிஜிபி விசாரிச்சா கூட இல்லைன்றாருங்கும் போது அதுதானே நியாயமாக இருக்கும். ஏன்னா அவர் அந்த அமைச்சர் பொய்யா சொல்ல போகிறாரு. அந்த பதவியில் இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ வெளியே வரும்போது ஒரு சின்ன ஒரு இல்லை, இது ஒரு பதவியில் இருக்கும்போது அந்த அப்படி பார்த்தாலும் அவர் இப்போ ப்ரௌன் சுகரே குடிச்சாருன்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ப்ரௌன் சுகர் எடுத்து நொறுக்கிட்டார். ஆனால் அவர் பதவியில் இருக்கும்போது பண்ணலையே. பதவியில் இல்லாதப்ப அந்த காலகட்டத்தில் அவர் இப்படிலாம் ஆவார்னு அவருக்கே தெரியாது. அந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கார். ஒருவேளை இந்த மாதிரியான நாலேஜெல்லாம் இருக்கிறதுனால மாத்திரையே ஒரு குழந்தைக்கு இப்படிலாம் நுணுக்கி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து ஒரு மருத்துவருக்கும் மீறிய ஒரு தான். வந்து அந்த காலத்தில் 70, 80கள்லாம் சில குழந்தைகளுக்கு வந்து இப்போ பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க ஆஸ்பத்திரியில். மாத்திரையை நுணுக்கி
போட்டு சின்ன பொட்டணமாக அந்த ஒவ்வொரு பொட்டணமாக தேனில் கலந்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து வேறு மாதிரி கேப்சூல் வந்துருச்சு, மாத்திரை வந்துருச்சுன்னா கூட அதை ஒரு தந்தையாக ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்கணும்னு அவ்வளோ கூட்டத்துலேயும் முடிவு பண்ணி கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றி அதை வந்து தன்னுடைய குடும்ப நண்பியான பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அவங்க குழந்தை நாளைக்கு பிறந்தால் கூட இப்படி தான் கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இருக்கிறதுனால கூட அவர் அமைச்சராக இருக்கலாம்ல. ஏன் தவறான கண்ணோட்டத்தோடய அவரை பார்க்குறீங்க? இல்லை, அது இப்போ வெளியே வந்திருக்கு இல்லைங்களா சார்? இந்த மாதிரி அது யார் காரணம்? உங்களை மாதிரி ஆள் தான்மா காரணம். எடுத்து யூடியூப்பில் போடுறீங்க. இல்லை, இது அவர் அன்னைக்கு வெளியிட்டதை இன்னைக்கு ஏன் போடுறீங்க? எதிர்கட்சியோட சதியா கூட இருக்கலாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது மீடியாவோட சதிமா, எதிர்கட்சி கிடையாது. இது மீடியா யூடியூபோட சதி. பழைய வீடியோ எடுத்து போட்டு, ஏன்னா இடைத்தேர்தல் வருது, அது கொஞ்சம் டார்கெட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணால் ஏதாவது மீடியாவோட சதி தான் இது பூரா. என்னைக்கோ அவர் நொறுக்குனதை பவுடரை வந்து இது பண்ணி கொடுத்ததை இன்னைக்கு அந்த குழந்தைய வளர்ந்துருச்சுமா. அன்னைக்கு கை குழந்தையா இருந்திருக்கு. இப்போ மேட்ச் முடிச்சு அடுத்த ஐபிஎல்லும் முடிஞ்சு போச்சு. 2 ஐபிஎல் தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அதையே இதை போடுறாங்க. அதே மாதிரி அவர் பீச்சில் உட்காந்து என்னைக்கோ சரக்கு அடித்ததை இன்றைக்கி எடுத்து போடுறாங்க. அது தப்பு இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ உட்காந்து கோவாவில் பீர் குடிச்சிருக்காரு, அதை எடுத்து போட்டு இது பீரா இல்லையான்னு கேட்குறாங்க. தண்ணி அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு, அவர் சுகர் அடிக்கிறாருன்றதை வந்து அவர் என்றைக்கோ பண்ணியிருக்காரு. இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் போலீஸ் போகிறாங்க அப்படின்னா இப்போ குடிச்சிருந்தா தான் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பிடிப்பாங்களே தவிர முந்தா நாள் குடிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்களா யாராவது? போன மாதம் நீங்கள் குடித்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க முடியாதுல்ல சட்டத்தில். அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறார். நம்ம சொல்கிறோமோ இல்லையா, அவர் தான் சொல்கிறார். ஏற்கனவே பழைய கதையை திருப்பி திருப்பி கேட்டு இது மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு மன வருத்தப்படத்தானே செய்வாங்க. இந்த டிவிக்கு ஆட்சியில், அதாவது அது வந்ததுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பாலியல் கொடுமை நடந்துட்டு இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ ஆணவ படம் பூராமே வந்து யூடியூப்பில் வந்து பரப்பி விடுறது தான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி குற்றம் நடக்குதுன்னு சொல்லி வேண்டுமென்றே வந்து நீங்கள் விஜய் ஆட்சி களங்கம் கற்பிக்கிற மாதிரியும் கற்பழிப்பு நடந்துட்டு போகுது. அதை எதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் போடுறீங்க? நடக்குதுன்னு ஏன் சொல்கிறீங்க? இப்போ கரண்ட்டு கட் ஆகுது, அதை எதுக்கு திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஒரு களங்கம் ஏற்படுத்துகிற மாதிரி தானே அது ஆகிட்டு போகுது. கரண்ட்டு கட் ஆனால் எங்கே கட் ஆகுதோ அவன் கஷ்டப்பட்டு போகிறான். இது எதுக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிற மாதிரி பரப்புறீங்க? அதுக்கு ஒரு கேள்வியை போட்டு யூடியூப்பில் கேட்க வரீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயோ அடிச்சிருக்காரு, ப்ரௌன் சுகர் அடித்தாருன்றாங்க ஒரு குரூப்பு. மாத்திரையை நூக்குனா என்றைக்கோ குழந்தைக்கு கொடுத்தது, அந்த குழந்தைய வளர்ந்ததுக்கப்புறம் வேணே பண்ணுற மாதிரி தானே அது. அந்த பொண்ணு வந்து 3வது வீட்டில் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக. அந்த பொண்ணெல்லாம் வந்து ஒரு பெண்ணை மன வருத்தப்பட வைக்கலாமா? அது எவ்வளோ அழுது வீடியோ போடுது பாருங்க, என் குடும்ப நண்பர் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. புரியுதா? இப்போ அந்த பொண்ணுகிட்ட அவங்க ஒய்ஃப் எங்கேன்னு கேட்டால் நான் தான் இருக்கேன்லங்குது. நான் இருக்கேன், அவங்க ஒய்ஃப் அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்கிறாப்புல. நண்பர் இருக்கக்கூடாதா? இப்போ அதை பூதாகரமாக்குறீங்க. அப்படி யூடியூப்பில் நீங்கள் வந்து ஓடணுன்றதுக்காக விஜய் ஆட்சியை வந்து எல்லா வகையிலையும் டார்கெட் பண்ணிங்கன்னா எப்படி தான் அவங்க ஆட்சி நடத்துறது? இப்போ கற்பழிக்கின்றீங்க, அவங்க தான் 6 மாதம் டைம் கேட்டிருக்காங்கல்ல, அது வரைக்கும் வெளியே போகாமல் தான் இருக்கல. கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதானே வீட்டில். இப்போ 6 மாதத்தில் அவங்க எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் வெளியில் போகலாம். புரியுதா உங்களுக்கு? இப்போ சூரிய கிரகணம்லாம் வருதுன்னா வெளியில் போக மாட்டாங்க, வீட்டில் படுத்துருவாங்க. 3 to 5:30 சூரிய கிரகணம்னா 5:30 மணி வரைக்கும் எல்லாம் கதவை சாத்தி லைட்லாம் ஆஃப் பண்ணி படுத்துருவாங்க. 5:30 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வாசலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு சாங்கியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வெளில போவாங்க. அந்த மாதிரி இருங்க 6 மாதம். நடக்குதுன்னீங்கன்னா இப்போ தானே வந்திருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கணுங்கிறது தான் வந்துட்டு. அதுக்குள்ளே எப்படிமா எடுக்க முடியும் 6 மாதத்துக்குள்ளே? இப்போ தானே வந்திருக்காரு, அவருக்கே அரசாட்சின்னா என்னன்னு இப்போ தான் தெரியுது. இப்போ இது சரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ அடித்தது நம்மளே வச்சுக்கிறோமே, ப்ரௌன் சுகரே அடித்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், ஒரு அடித்தாருன்னு நான் சொல்லலை. அது எப்பயோ 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதை இப்போ போய் சொல்ல முடியுமா? அப்படி தான் நீங்கள் விஜய் ஆட்சியை பொறுத்தளவுக்கு அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு, பெண்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்குறாரு. இந்த படுபாவிகள் விட மாட்டான், கொலகார பாவிகள் போய் இந்த மாதிரி கற்பழிப்பா அது இதுன்னு இந்த மாதிரி பெண்களை இது பண்ணிடுறான். இப்போ சிங்கப்பெண் படைன்னு போட்டால் அந்த சிங்கப்பெண்கிட்டருந்தே செயின் எடுத்துகிட்டு ஓடிடுறாங்க. சரி, சிங்கப்படை போனோன்னு ஆசீர்வாதம் வாங்கி இன்ஸ்பெக்டர்கிட்ட போனால் அவரே வந்து ஒரு மாதிரி தப்பாக நடந்துடுறாரு. இதெல்லாம் யார் காரணம்? விஜயா காரணம். இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி சரியில்லை அப்படின்றதுனால தானே, மக்கள் சரியில்லைன்றதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வருது. இந்த மயிலாடுதுறையில் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலைங்கிறது ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த காஸ்டிசம்ங்கிறது ஒளியவே ஒழியாதா? காஸ்டிசம் ஒளியதோ ஒளியலையாமா? இப்போ தான் நம்ம ஆட்சி மாறி இருக்குமா, இனிமேல் தான் எடுப்பாங்கம்மா, நடவடிக்கை எடுப்பாங்க. காஸ்டிசத்தை ஒழிச்சிட்டாருல அவர். யார் விஜய் வந்தோன்னே தெரியாதா அவங்களுக்கு? இல்ல சார், ஆட்சி மாறினாலும் காட்சிங்கிற ஒரு விஷயம் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஜாதிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, பணத்தை வச்சு ஓட்டு வாங்குறது, ஜாதி மதம் இனம் மொழி எல்லா வேறுபாடும் விஜய் ஆட்சிக்கு வந்தோடனே ஒழிஞ்சு போச்சுன்னு கம்யூனிஸ்டுகளே சொல்லியிருக்காங்களே. விஜயும் சொல்லியிருக்காரு.
தாவேக்கா வந்ததுக்கு பிறகு தான் ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு எல்லாமே களையப்பட்டு தூக்கி எறியப்பட்டுருச்சு. பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது டோட்டலாக இதாகிடுச்சு. இன்னும் எல்லாமே சரியாயிடுச்சு. அப்புறம் திருப்பி நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் பேர் களங்க விளைவிக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. இப்படி திருப்பி நம்ம அப்புறம் வந்தோடனே எல்லாமே சரியாயிடுச்சு, ஒழிஞ்சு போச்சு. இல்லை, ஆனால் இந்த மாதிரி கேள்விப்படுறோமே சார், இன்னைக்கு இப்படி நியூஸ் வந்து கேள்விப்படுறது நியூஸ் நடக்கலாமா? அதை எப்படி நீங்கள் போடலாம்? விஜய் ஆட்சியில் எப்படிமா நீங்கள் போடலாம்? அதான் சொல்கிறாரு, அவரே சொல்கிறாரு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. திருப்பி ஆணவ படுகொலைன்னு எப்படி அது ஏதோ அந்த பொண்ணு இப்போ வந்திருக்கு, லவ் பண்ணியிருக்கு, கொண்டிருக்காங்க, அவ்வளோதான். இது எப்படி ஆணவ படுகொலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்தளவுக்கு போய் ஏன்னா விஜய் ஆட்சியில் விஜய் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்தாருன்னா எல்லாம் சரியாயிரும்னு தான் ஓட்டு போட்டாங்க. சரியாயிருச்சு அப்படின்றது தான் உண்மை. எல்லாமே சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பழைய கதையை ஏன் கிண்டுறீங்க? இதெல்லாம் திமுக ஆட்சியா? விஜய் ஆட்சியில் விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தலாமா? நீங்கள் நடக்கலைனாலும் அவர் சரியாயிருச்சு அப்படின்னா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, விஜய் நான் சொல்லிட்டாரு, கரப்ஷன் அந்த கமிஷன் எல்லாமே ஒழிஞ்சு போச்சு, பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, தாய் மாமன் சீர் கொடுத்துறாரு, இதுக்கு மேலே என்ன வேணும்? பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு உணர வேண்டியதான். யாரோ ஒருத்தருக்கு நடந்தால் பொறுத்து தான் போகணும். 2 கோடி பேரில் ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்ற போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஆக்கலாமா? அது அவர் கெட்ட பேர் ஆகாதா? அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போகணும். அது ஆணவ படுகொலை இல்லை, அது வந்து ஒரு புதுசாக ஒரு பேர் வைங்க வச்சுக்கோங்க. ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் மாறிடுச்சுன்றதை நீங்கள் நம்பணும். முதல்ல இப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு போச்சு, அரை மணி நேரத்தில் வரலையா, அந்த மாதிரி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எல்லாமே பொறுமை வேணும். உடனே எல்லாமே நடக்காது. அந்த மாதிரி பொறுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், நீங்கள் இப்போ மாற்றி கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணு சேஃபாக இருந்திருக்கலாம்ல. புரியுதா? இப்போ நீங்கள் ஆணவ படுகொலைன்றீங்க. இந்த ஜாதி வேறு அந்த ஜாதி வேறுன்னு தெரியுமா? அந்த பொண்ணுக்கு தெரியணும்ல. நம்ம வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணுறோம், எப்படியும் நம்மளை வெட்டி கொண்டுருவாங்க. விஜய் அண்ணா ஆட்சியில் நம்ம அவர் பேரை காப்பாற்றுன்றா எங்கேயா ஓடி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த பையன் ஓடின்னு இருக்கலாம், இல்லை இவங்க 2 பேரும் கேரளா எல்லாம் தப்பி ஓடி இருந்தாங்கன்னா இந்த நடந்திருக்குமா? இப்போ விஜய் ஆட்சிக்கு தானே கெட்ட பேர் ஏற்படுத்துறீங்க. நடக்காதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்களே போய் பிரச்சனை பண்ணிவிட்டு அவர் ஆட்சிக்கே கெட்ட பேர் ஏற்படுத்துனீங்கன்னா என்ன தான் பண்ணுறது ஒரு மனுஷன்? சமுதாயம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.